Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager, and founder of Chennai Event Emcees and co-founder of Chennai Event Entertainers. இன்னைக்கு ஈவினிங் நானும் நந்தினி ஒரு கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அந்த கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சில தாட்ஸ் வந்தது. இது ஆல்ரெடி நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதா, பட் இன்னைக்கு மீட்டிங்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிளைண்ட்டுக்கு எழுதி கொடுத்தோம். ஸோ அதனால நான் அதை இன்னைக்கு லைவா பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த டாபிக் பத்தி ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே நான் ஒன்று ரெண்டு லைவ்ல பேசியிருக்கேன். இன்னைக்கு கிறிஸ்பா வந்து ஐம் கோயிங் டு ஸ்டிக் டு தி டாபிக். ஸோ என்ன டாபிக் அப்படின்றது, வாட் ஆர் தி பேசிக் திங்ஸ் யூ நீட் டு கம்ப்ளீட் பிஃபோர் லுக்கிங் அவுட் ஃபார் ஸ்பான்சர்ஸ் ஃபார் அன் ஈவெண்ட். ஸோ ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு நமக்கு ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம வெளியே எக்ஸ்டர்னல் ஸ்பான்சர்ஸ் தேவைப்படும். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம தான் காசு போட்டு பண்ணணும். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் பண்ணுவேன், எங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா நான் பண்ணுவேன், எங்க கார்பரேட்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணணும். பட் அதுவே ஒரு காஸ்க்காக பண்றோம், நம்ம வேற ஒருத்தனுக்காக பண்றோம், நம்ம கையில பணம் கிடையாது ஆனா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றோம் அப்படிங்கும்போது we look out for the sponsors and partners. இன்ஃபேக்ட் இதுவே நான் ஒரு லைவ்ல பேசிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்பான்சர்ஸ்க்கும் பார்ட்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. அப்படி நான் பேசுறேன்னா வேற ஒரு லைவ்ல நான் ஃபியூச்சர்ல பேசுறேன். ஸோ ஒரு ஈவெண்ட் நான் ஒரு நல்ல காஸ்க்காக பண்றேன், அதுக்கு எனக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும், அதுக்கு ஃபண்டு எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது தான் நம்ம ஸ்பான்சர் பிக்சர்ல வராங்க. ஸோ ஸ்பான்சர்ன்றவங்க யாரெல்லாம் அப்படின்னா தே கேன் பி இண்டிவிஜுவல், மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவலா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனா இருப்பாங்க. பட் ஸ்டில் இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி அண்ட் ஸ்பான்சர், கேன் பி ஸ்பான்சர். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழரசனுக்கு ஒரு நல்ல ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா நான் ஒரு 5000 10,000 நான் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்க ஒரு கம்பெனியா இருப்பாங்க, இல்ல அவங்க ஒரு பிராண்டா இருப்பாங்க, இல்ல அவங்க செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டிஷியனா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் பிராண்ட் தே வுட் பி ஸ்பான்சரிங். என்னெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னா தே கேன் ஐதர் ஸ்பான்சர் மணி, தே கேன் ஐதர் ஸ்பான்சர் கிஃப்ட்ஸ், இல்ல அவங்க டிக்கெட் பிரிண்டிங்க்கு ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வென்யூ புக் பண்ணணும் அதுக்கோட ஸ்பான்சர். ஸோ ஸ்பான்சர் அப்படின் போது யூ கேன் ஐதர் பெய்ட் அஸ் மணி ஆர் அஸ் எ கமாடிட்டி, இல்ல ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து என்ஜிஓ ஈவெண்ட்ஸ், ஆர்ஃபனேஜ் ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து எம்சி பார்ட்னரா இருக்கும். ஸோ தே கேனாட் கால் அஸ் எ ஸ்பான்சர், தே கேன் கால் அஸ் தி பார்ட்னர். அதாவது ஸ்பான்சர் போது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறவங்களா ஸ்பான்சர், அதை தாண்டி அசோசியேட் ஆகுறாங்க, சம்மர் தேர் ஹெல்பிங் அப்படின் போது தே பிகம் அ பார்ட்னர். இதுதான் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பான்சர் அண்ட் பார்ட்னர்னா. ஒன் who gives financial help is sponsor, one who supports without financials but in other forms as a gift or service அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்ட்னர் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்றது வந்து we are called as the partners since we are extending our services to them. ஸோ ஓகே, ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு நல்ல காஸ்ட்கான ஈவெண்ட்டுக்கு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பான்சர் தேடணும், நம்ம ஸ்பான்சர் நம்ம ஈவெண்ட்டுக்கு கிடைக்கணும் போது எல்லாருமே காசு தூக்கி எடுத்து கொடுத்துட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு தான், அது ஒரு இடத்துக்கு நம்ம கொடுக்குறேன் போது கரெக்டான இடத்துக்கு போய் சேருதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்குற எல்லாருமே கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் என்ற பேர்ல வந்து என்ஜிஓ என்ற பேர்ல வந்து இஷ்டத்துக்கு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணாங்க, பட் வி டோன்ட் நோ வேர் தி மணி கோஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ வெரி கிளியர், கரெக்டா யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ யாருக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, மணி கொடுக்க ரெடியா இருப்பாங்க, த ஒன் ஹூ இஸ் வெரி கிளியர் வித் தேர் ஐடியா, அந்த காஸ்ட் அண்ட் த எக்ஸிகியூஷன் பிளான். ஸோ ரெண்டு முக்கியம். நீங்க எதுக்காக அந்த ஈவெண்ட் பண்றீங்க, அந்த ஈவெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, இந்த ரெண்டு விஷயம் கிளியரா இருந்தா மட்டும்தான் ஸ்பான்சரால வந்து தைரியமா பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா உங்களை நம்பி கொடுக்க முடியும், அது கரெக்டா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் திங் when you want to approach a sponsor, first identify the cost. ஐடென்டிஃபைன்றதை விட நீங்க ஒரு காஸ்டாக தான் ஈவெண்ட் பண்றீங்க, அது என்ன காஸ்ட்ன்றது கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்ட் ரைசிங் ஃபார் உமன் எம்பவர்மெண்டா, ஃபண்ட் ரைசிங் ஃபார் அகேன்ஸ்ட் சைல்ட் அபியூஸா, அகைன் ஃபண்ட் ரைசிங் ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷனா, இது மாதிரி ஏதாவது ஒரு காசு இருக்கும், இல்ல ஒரு ஆர்ஃபனேஜ் கொடுக்கறதுக்கு, ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கறதுக்கு, அப்படின்ற மாதிரி யூ வில் ஹேவ் சம் காஸ்ட். அந்த காஸ்ட் ஹைலைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், எவ்வளவு நேரம் ஈவெண்ட் எப்போ நடத்தலான் இருக்கீங்க, அது என்ன அஜெண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் அஜெண்டா கிரியேட் பண்ணுங்க. நீங்க இதை பண்ணிட்டு தென் யூ நீட் டு சென்ட் a mail to the sponsor, either a mail or a WhatsApp. more than WhatsApp, mail will be the professional one. அந்த மெயில்ல வந்து நீங்க கிளியரா வந்து ஒரு நீங்க டிராஃப்ட் கண்டென்ட்டாக வைக்கலாம், ஐ மீன் ஒரு பாடியில இருக்கலாம், இல்ல அது ஒரு வேர்ட் ஃபைலாவோ பிடிஎஃப் மாற்றி இருக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட்ல என்ன இருக்கணும், ஒரு ஸ்பான்சர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன காஸ்ட்காக அந்த ஈவெண்ட், ரெண்டாவது என்னென்ன அந்த அஜெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது இந்த ஸ்பான்சருக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும். அதுதான் ஸ்பான்சர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னும் போது அந்த பணத்தை வந்து திருப்பதி உங்களை போட்ட மாதிரி எங்கேயோ போதும் அப்படின்றது கிடையாது. அதனால வாட் இஸ் த ரிட்டர்ன் ஐ வுட் கெட், என்னதான் அவங்க சோஷியல் சர்வீஸ்க்காக காசு கொடுக்குறாங்கனாலும் அந்த பிராண்டிங் ஒன்று நடக்கும். அப்போ அந்த ஸ்பான்சர்ஸ்க்கு என்ன விதமான பிராண்டிங் நடக்கும், என்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில வந்து ஒரு ஈவெண்ட் போது ஸ்பான்சர்ஸ் போது முக்கியமா நாங்கள் 3 கேட்டகரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளைமர், நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எக்ஸாக்டா கரெக்டா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் என்ன பார்த்தனோ அதுதான் நான் இங்கே ஷேர் பண்றேன். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட் அப்படின்போது 3 டைப் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் would be the title sponsor, the one who gives the majority of the money. அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். they will be spending in lakhs or crores சொல்லலாம் based on the event. ஸோ அந்த டைட்டில் ஸ்பான்சர்ன்றது அவங்களோட நேம் தான், அந்த ஈவெண்ட் நேமுக்கும் மேலே அவங்க தான் வருவாங்க.
அந்த டைட்டில் ஸ்பான்சர் சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பவர்ட் பை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இவெண்ட் எம்சிஸ் எங்க பிராண்ட் வந்து ஒரு ஃபண்ட் கொடுத்து நாங்க டைட்டில் ஸ்பான்சரா இருக்கிறோம் ஒரு சூப்பர் சிங்கர் ஷோ அப்படின்னா அந்த ஈவெண்டோட நேம் எப்படி இருக்குன்னா சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் பிரசன்ட் சூப்பர் சிங்கர் அப்படின்னு இருக்கும், இல்ல சூப்பர் சிங்கர் பவர்ட் பை சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டைட்டில் ஸ்பான்சர், த ஒன் ஹூ கிவ்ஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபண்ட்ஸ். ரெண்டாவது கோ ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ ஸ்பான்சர் வந்து டைட்டில் ஸ்பான்சர் அளவுக்கு கொடுக்கலனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, பட் மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கோ ஸ்பான்சர். அண்ட் தேர்ட் வுட் பி அசோசியேட் ஸ்பான்சர். ஸோ அந்த அசோசியேட் ஸ்பான்சர் சொல்லும்போது இன் அசோசியேஷன் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் பிரசன்ஸ் சூப்பர் சிங்கர் in association with Chennai Event Entertainers, in association with Chennai Event Entertaining.com இப்படின்ற மாதிரி வந்து இதுதான். நான் இது நடுவில் என்னோட பிராண்ட சொல்றேன்றதுக்காக யோசிக்காதீங்க. Yes, I wanted to give an example. I don't want to bring some external example. அதனால வந்து I wanted to use my brand name here. ஸோ அந்த வகையில வந்து இதுதான் ஸ்பான்சர்ஸோட முக்கியமான ஹைரார்கி. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே they would be the gift sponsor, hospitality partner, அவங்க பார்ட்னர் இருப்பாங்க. கிஃப்ட் பார்ட்னர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர், எம்சிங் பார்ட்னர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர் சொல்லிட்டு மற்றவங்க பார்ட்னர் தான் வருவாங்க. ஸோ எந்த ஒரு ஈவெண்டா தான் ஸ்பான்சர் கிடைக்கிற முக்கியமான மைலேஜா இருந்தா அவங்களோட நேம் அடிக்கடி எல்லா இடத்துலயுமே வரும், இன்க்ளூடிங் த டிக்கெட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ. அண்ட் ஈவெண்ட்ல ஆங்கர்ஸ் நாங்க அதிகமா சொல்றது வந்து இந்த டைட்டில் ஸ்பான்சர், கோ ஸ்பான்சர் அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர் தான். மற்ற ஸ்பான்சர் நேம்லாம் கூட ஸ்டார்டிங்ல சொல்லுவோம், நடுவில் என்று அதுக்குன்னு ஒரு ஹைரார்கி, அதுக்குன்னு ஒரு ஆர்டர் நானும் நந்தினி வச்சிருக்கோம். நாட் ஆல் தி எம்சிஸ் டூ தட், ரேரா எங்கேயாவது தான் சொல்லுவாங்க. பட் வி ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஸ்பான்சர்ஸ் அண்ட் தி பார்ட்னர்ஸ். ஏன்னா அவங்க தான் அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நாங்கள் ஒரு ஹேபிட் வச்சிருக்கோம், எங்கெல்லாம் சொல்லணும் அட்லீஸ்ட் எவ்வளவு பிராண்டிங் கொடுக்க முடியுமோ. பட் ஸ்டில் கம்பேர்ட் டு அதர் ஸ்பான்சர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், டைட்டில் ஸ்பான்சர் அண்ட் கோ ஸ்பான்சர்ஸ் அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் வந்து கம்பல்சரி எல்லா இடத்துமே சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி நடத்துறோம், ஒரு சூப்பர் சிங்கர் நடத்துறோம் அப்படின்னா எல்லா இடத்துமே எப்பெல்லாம் சொல்றோம் வெல்கம் டு சூப்பர் சிங்கர் சொல்லும்போது அந்த டைட்டில் ஸ்பான்சர் நேம் சொல்லி தான் சொல்லுவோம், இன் அசோசியேஷன் சொல்லி தான் சொல்லுவோம். இது நிறைய டிவி சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிராண்டிங் பொசிஷன் அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்பான்சரோட கேட்டகரி. இப்போ வில் கம் பேக் டு தி டாபிக். ஒரு ஸ்பான்சர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும். ஸ்பான்சர் எதிர்பார்க்கறது ஒரு கிளியர் காஸ் ஃபார் ஈவெண்ட் அண்ட் கிளியர் அஜெண்டா, இல்லைன்னா ஒரு ரஃப் அஜெண்டா இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா திரும்ப ஸ்பான்சர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அஜெண்டாவில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும், பட்ஜெட் மாறும். தேர்ட் திங், அந்த ஸ்பான்சருக்கு என்ன கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மீடியா கவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நாங்கள் வந்து ட்ரம் செரமனி சார் ஷோ பண்ணும்போது பிரியா ஜெமிமா ஈவெண்ட்ஸ் ஆஃப் பிரியா ஜெமிமாவோட சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது அந்த கன்னியாகுமரி ஓகே புயல் பண்ணும்போது அங்க கிளியரா பிரியா எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிட்டாங்க ஸ்பான்சர்ஸ்க்கு என்னெல்லாம் பெனிஃபிட் சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு பிரியா ஃபார் தட், எங்களுக்கு அப்படி ஒரு என்லைட்டன்மெண்ட் பண்ணதுக்காக. அதுல என்னன்னா நீங்க ஒரு 15 days முன்னாடி ஸ்பான்சர் இருக்கிறீங்க அப்படின் போது என்னெல்லாம் கிடைக்கும், இப்போதுல இருந்து உங்களுக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கும், நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்கும்போது ஸ்பான்சர் நேம் போகும், டிக்கெட்ல பிரிண்ட் ஆயிடும், வெப்சைட்ல இருக்கும், அனுப்புற எல்லா ப்ரொமோஷன் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டேஸ் டிலே பண்ண உங்களோட கவரேஜ் கொஞ்சம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி இதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்காம போகலாம். அப்போ வந்து நீங்க உங்களோட ஸ்பான்சர்ஷிப், உங்களோட பிராண்ட் நேம் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல வராது. பட் ஆன்லைன் காப்பிலையும் அண்ட் கடைசியா வந்து இருக்க போற அந்த பேக்ராப்லயும் அது வந்துடும். நீங்க கடைசி நாள்ல ஸ்பான்சர் ஆனீங்கனாலும் சரி, கண்டிப்பா ஈவெண்ட் நடக்கும்போது அங்க இருக்க செக்கர் போர்ட் ஆகட்டும் இல்ல பேக்ராப்ல வந்துடும் அண்ட் ஆன்லைன் சாஃப்ட் காப்பில வரும். ஸோ அந்த வகையில ஒரு ஸ்பான்சரா நீங்க இருக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளவு சீக்கிரமா ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இதை வந்து நீங்க ஆஸ் அன் ஈவெண்ட் மேனேஜர், ஆஸ் அ கிளைண்ட் நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கான டைரக்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஒரு ஸ்பான்சர் நீங்க அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன விஷயம் பண்ணா காஸ்ட் கிளியரா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அந்த ஈவெண்டோட ரஃப் அஜெண்டா இஃப் பாசிபிள் ஒரு ஃபிளையர் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க ஒரு டிசைனர் வச்சு. நெக்ஸ்ட் டிராஃப்ட் அண்ட் மெயில் ஃபார் தி ஸ்பான்சர், அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், நீங்க அவங்க எவ்வளவு பே பண்ணா என்ன பெனிஃபிட், அவங்க டைட்டில் ஸ்பான்சர் இருந்தா என்ன பெனிஃபிட், கோ ஸ்பான்சர் இருந்தா என்ன பெனிஃபிட், அசோசியேட் ஸ்பான்சர் இருந்தா என்ன பெனிஃபிட், பார்ட்னர்ஸ் இருந்தா என்ன பெனிஃபிட்ன்றது கிளியரா போட்டுருங்க. அந்த அமௌண்ட் முதல் கொண்டு போடுங்க. ஏன்னா சில பேர் வந்து நினைப்பாங்க இல்ல ஸ்பான்சர்ஷிப்னா நம்ம எவ்வளவு கொடுக்குறது தெரியாது அப்படின்றதுக்காக கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட 1000 rupees தாங்க இருக்கு கொடுக்கலாமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்க கிளியரா இந்த ரூல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தே வுட் பி ஏபிள் டு கிவ் ஸ்பான்சர்ஷிப். ஸோ அந்த வகையில் இந்த 3 ஸ்டெப் நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு மெயில் அனுப்பிடுங்க. தென் ஒன்ஸ் தே கிவ் த மணி ஆர் ஒன்ஸ் தே கிவ் த அட்வான்ஸ், அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ற ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க என்ன கமிட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பான்சர் டீடைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் திரும்ப ஒரு புது ஃபிளையர் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். போதுமான அளவு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பர் ஃபிளையரோ இல்ல ஆன்லைன் டிசைனோ நீங்க மாத்தி அதை வந்து சர்க்குலேட் பண்ணி ஆகலாம். கடைசி நாளுக்கும் சில நேரத்தில் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க, வர வர நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஃபைனல் திங் வுட் பி த பேக்ராப். பேக்ராப்ல பண்ணும்போது நீங்க ஒரு ஃபிளெக்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாத்த முடியாது. பட் இப் இட்ஸ் கோயிங் டு பி எல்இடி வால், லாஸ்ட் மினிட்ல கொடுத்தா கூட சரி அந்த ஸ்பான்சரோட லோகோ ஆட் பண்ணலாம். ஸோ ஆஸ் அன் ஈவென்ட் மேனேஜர் ஆர் ஆஸ் அ கிளைண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பான்சர் ஒன்ஸ் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க இல்ல 100% கேரண்டி அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது அவங்களோட லோகோ, அவங்க என்ன பிராண்டிங் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ நீங்க வாங்கிட்டு எல்லாம் ப்ரொமோஷன் மெட்டீரியலுமே நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் டிஸ்க்ளைமர் ஆர் ஒன் காஷன் ஃபார் தி ஈவென்ட் மேனேஜர்ஸ் அண்ட் கிளைண்ட், நிறைய இடத்துல ஸ்பான்சர்ஸ் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டு கடைசியா பே பண்ணாம விட்டு போறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ அன்டில் யூ கெட் தி அட்வான்ஸ்
or until you get the written communication from them. உங்களோட மேபி நீ அவங்களோட லோகோ ஆட் பண்ணாம இருக்குதோ இல்ல அதை பேஸ் பண்ணி ஈவெண்ட் பிளான் பண்ணாம இருக்குதோ புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் கண்ணெடுத்து பார்த்திருக்கேன், ஸ்பான்சர்ஷிப் தர அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பணம் கொடுக்காம தௌசண்ட்ஸ்ல ஈவெண்ட் மேனேஜர்ஸ் லாஸ் ஆயிருக்கிறதுலாம் பார்த்திருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட் ஆல்சோ. நிறைய நல்ல ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, நிறைய காஸ்ட் ரெகுலரா சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, அவங்கள பிடிங்க. அண்ட் கம்யூனிகேஷன் கிளியரா வச்சுக்கீங்க. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் மணி. when money is involved, மனிதனோட மனசு வந்து எப்படி வேணாலும் மாறும். அதனால வந்து அங்க கேர்ஃபுல்லா ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்குன்னா ஸ்பான்சர்ஸ்க்கும் நல்லது, ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கும் நல்லது, அது எல்லாருமே நல்லது. That's it for now. If you would like to know more about this or உங்களோட நீங்க ஒரு ஸ்பான்சரா இருக்கீங்க, இப்போ வேற கம்பெனி ஆர்கனைசேஷன் நீங்க யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி கேன் அப்ரோச்சஸ். என்னோட நந்தினி இதுல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. போற ஈவெண்ட்ல எல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசி அவங்களை கனெக்ட் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸ் யாராவது கேட்கறாங்கன்னா அவங்களை கனெக்ட் பண்ணி விடுறாங்க. So you can approach us on our mobile number 9003087198 or you can approach Nandhini on 8610257395. And நீங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இருக்கீங்க, கிளைண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா நான் சொன்ன இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி கிளியரான மெயில் எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா இட் வில் மேக் அவர் ஒர்க் ஈஸியர். நாங்க ஜஸ்ட் எங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்கும்போது உங்களை கனெக்ட் பண்ணி விடுவோம். That's it for now. Have a wonderful time. This is MC Thamizharasan signing off from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Good night. Stay blessed.